பொன்னியின் செல்வன் நாவலின் இரண்டாம் பாகம் முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. முதல் பாகத்தில் அருள்மொழிவர்மனின் பட்டசாரரை பாதுகாவலராக இருந்த வந்தியத்தேவன் இரண்டாம் பாகத்தில் இன்னும் பல சவால்களை எதிர்கொள்கிறான். ஸோ இந்த பாகத்தில் அருள்மொழிவர்மனின் உண்மையான அடையாளம் வெளிப்படுகிறது. அவர்தான் ஒரு உண்மையான வாரிசு என்பது தெரிய வருகின்றது. ஸோ இதனால் பலர் அவரை கொல்ல முயற்சிக்கின்றனர். வந்தியத்தேவன் அவரை காக்க போராடுகிறான். இந்த பாகத்தில் நந்தினியினோட உண்மையான நோக்கம் வெளிப்படுகிறது. அவர் சோழ பேரரசை பிளவுபடுத்தி ஆதித்த கரிகாலனை அழிக்க திட்டமிடுகிறாள். இதற்காக பல சூழ்ச்சிகளை தீட்டுகிறாள். இந்த பாகத்தில் வந்தியத்தேவன் பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறான். அவர் தனது துணிச்சல், புத்திசாலித்தனம் மற்றும் வீரத்தின் மூலம் பல சிக்கல்களிலிருந்து தப்பிக்கிறார். இறுதியில் அருள்மொழிவர்மன் தனது உரிமையை நிலைநிறுத்துகிறான். சோழ பேரரசின் எதிரிகள் தோற்கடிக்கப்படுகின்றனர். வந்தியத்தேவன் மற்றும் குந்தவையின் காதல் வெற்றி பெறுகிறது.